வெல்கம் டு நாடி சமையல். இன்றைக்கி ரொம்ப சுவையாக நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு செய்ய நண்டு 1 கிலோ எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் தக்காளி 2, வெங்காயம் 2, கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு ஒரு 7 பல் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். பட்டை ஒரு சின்ன பீஸ் போடுங்க, வாசத்துக்கு சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். தக்காளி 2 கட் பண்ணி போட்டு நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இதோட கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் கல்பாசி சேர்த்துக்கலாம். நண்டு குருமா சுவையில் இருக்கும். இப்போ இந்த தக்காளி மசியலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதங்கி வந்துடும். நல்லா வதங்கி வந்த உடனே நல்லா க்ளீன் பண்ணி வச்ச நண்டையும் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு பேஸ்ட்டும் நம்ம தயார் பண்ணணும். தேங்காய் ஒரு அரை மூடி, சோம்பு 2 ஸ்பூன் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் நண்டை. ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் வேகணும் நல்லா. நான் ஒரு 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். கிரேவியாக வரணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கூட கம்மி பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க உப்பு போட்டுட்டு. கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுறலாம் நண்டை. நல்ல கொதி வந்துருச்சு. ரொம்ப சுவையான நண்டு குழம்பு தயார். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.